முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நியமித்த ஓய்வு பெற்ற நீதியரசர் குரியன் ஜோசப் தலைமையிலான குழு தன்னுடைய முதல் அறிக்கையை கொடுத்திருக்காங்க. அதில் ஒன்றிய மற்றும் மாநில அரசுகளுடைய உறவுகளை மேம்படுத்துவது சம்பந்தமாக 10 சாப்டர்களாக பல்வேறு பரிந்துரைகளை அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். அதை இன்று சட்டமன்றத்தில் அறிவித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அரசியலமைப்பு சட்டத்தை திருத்துவதுதான் ஒரே தீர்வு என்பதை சொல்லிட்டு, அதே போல மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி என்று அண்ணா காலத்து முழக்கத்தையும் வலியுறுத்தி பேசியிருக்கார். இது கொள்கை உறுதியா தேர்தல் நேர முழக்கமா, இதை பற்றி தான் நாம் இன்றைக்கி விவாதிக்க இருக்கோம். நம்மோடு திமுகவிலிருந்து எஸ்கேபி கருணா, பாலச்சந்திரன் ஓய்வு பெற்ற IAS அதிகாரி, வழக்கறிஞர் சேலம் மணிகண்டன் மற்றும் பாஜகவிலிருந்து ராஜகோபால் இணைகிறார்கள். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நாம் இதை பற்றி விரிவாக விவாதிப்போம். ஒரு சிறிய இடைவேளை. எல்லா அதிகாரமும் கொண்டவைகளாக மாநில அரசுகளை மாற்றும் வகையில் அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தம் கொண்டு வர முயற்சிக்கும் சட்ட முன்னெடுப்புகளை நாம் தொடங்கக்கூடிய நாள்தான் இன்றைய நாள். அனைத்து அதிகாரங்களையும் தன் வசம் வைத்துள்ள ஒன்றிய அரசு அவற்றை எதேச்சதிகார மனப்பான்மையோடு பயன்படுத்துவதோடு மாநில அரசுகளையும் மதிப்பதில்லை. எல்லாவற்றுக்கும் மாநில அரசுகள் ஒன்றிய அரசின் தயவை எதிர்பார்த்து காத்து கிடக்கின்றன. இன்னும் எத்தனை காலத்துக்குத்தான் அவர்கள் கொடுக்கும் இடத்தில் நாம் வாங்கும் இடத்தில் இருப்பது? இந்த நிலை மாற வேண்டும். இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்ற நம்முடைய நோக்கத்துக்கான விடைதான் ஒன்றிய மாநில உறவுகள் குறித்த உயர்நிலை குழுவின் அறிக்கை. சுருக்கமாக சொன்னால், பூனைக்கு மணி கட்டியிருக்கிறோம். மாண்புமிகு பேரவை உறுப்பினர்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களுக்கும் ஒன்றிய அரசுக்கும் நான் சொல்லிக் கொள்வது, மாநில சுயாட்சி வேண்டும், ஒன்றியத்தில் கூட்டாட்சி மலர வேண்டும். இது தனிப்பட்ட ஒரு அரசியல் கட்சியின் கோரிக்கை அல்ல, இந்திய நாட்டு மக்களின் வாழ்வியலுக்கும் வளர்ச்சிக்கும் முக்கியமான கோரிக்கை. இந்தி திணிப்பின் மூலமாக, நிதி நெருக்கடிகளின் மூலமாக, தொகுதி மறுவரை என்ற சதியால், GSTயால் தமிழ்நாடு அனுபவித்து வரும் நெருக்கடிகளிலிருந்து மீள ஒரே மருந்து மாநில சுயாட்சி தான். அதனை அரசமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலமாக மட்டுமே அடைய முடியும். இந்தியாவில் உள்ள அனைத்து அரசியல் இயக்கங்களுக்கும் இந்த அறிக்கை அனுப்பி வைக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் தான் இதை செய்ய வேண்டும். நம்மை விட்டால் இதை செய்ய யாரும் இல்லை. இது வரலாறு வழங்கி இருக்கக்கூடிய வாய்ப்பு. மலர்க மாநில சுயாட்சி, உருவாகட்டும் இந்திய குடியாட்சி. பூனைக்கு மணி கட்டியாச்சு, நம்மை விட்டால் வேறு யார் செய்ய முடியும் அப்படி ஒரு கடுமையான சொற்களில் ஒரு சூழலை செய்திருக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். ராஜமன்னார் PV ராஜமன்னார் கமிட்டி, அதற்கு முன்பு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிட்டியில் ஆரம்பித்து ராஜமன்னார் கமிஷன் கலைஞர் அவர்கள் தொடங்கி இன்று கடைசியாக குரியன் ஜோசப் கமிட்டி வரை பல கமிட்டிகள் அவரே அதை மேற்கோளும் காட்டுறாரு. பூன்ஷி கமிஷனு, அதே போல் சர்க்காரியா கமிஷன், வெங்கடாச்சலையா கமிஷன் வாஜ்பாய் போட்டது, எல்லாத்தையும் மேற்கோள் காமிச்சு அதிகாரங்கள் வரவே இல்லை அப்படின்றத தான் தொடர்ந்து அவர் வலியுறுத்திட்டே இருக்கார். இதை பல மாநில முதல்வர்கள் பல்வேறு கட்டங்களில் ஆட்சியில் இருக்கும் பொழுது ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய ஆட்சிக்கு எதிராக பல்வேறு கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. ஸோ திரு ராஜகோபால், நான் உங்ககிட்ட இருந்தே தொடங்குவது சரியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, பூனைக்கு மணி கட்டியாச்சுன்றாரு. இன்னொரு விஷயம், சட்ட திருத்தம், அரசியலமைப்பு சட்ட திருத்தம் தான் ஒரே தீர்வு அப்படின்னு இருக்காரு. சன் நியூஸ் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதெல்லாம் ஒரு கண்துடைப்பு நாடகம் தான் நான் பார்க்குறேன். ஏன்னா நீங்கள் ராஜமன்னார் கமிட்டி அமைச்சது 1971-72 அந்த காலத்தில் அதாவது முதல் 67லேருந்து 76 அந்த ஆட்சி, திமுக ஆட்சி நடைபெற்ற அந்த காலத்தில் ராஜமன்னார் கமிட்டி அமைக்கப்பட்டு அந்த கமிட்டியோட அறிக்கை பெறப்பட்டு அப்பொழுது திமுகவும் மத்திய அரசும் ஒரு இணக்கமான உறவில் இருந்தன. ஏன்னா 1971 2 பேரும் சேர்ந்து தான் இந்திரா காந்தி அவர்கள் கூட்டணி கட்சி அந்த கூட்டணியில் இருந்தாங்க. அதுக்கு பிறகு உங்களுக்கு எமர்ஜென்சி வந்தது, அதுக்கப்புறம் தமிழக அரசு டிஸ்மிஸ் செய்யப்பட்டது, அதெல்லாம் வேறு. ஆனாலும் அதுக்கு பிறகாவது 89 திரும்பவும் ஆட்சிக்கு வந்தாங்க. அதுக்கு பிறகு திரும்ப மத்திய அரசில் 1999 2013 வரைக்கும் இடையில் ஒரு சில மாதங்கள் மத்திய ஆட்சியில் இல்லாமல் இருந்தாங்க.
அப்படி இருக்கும் அந்த தருணத்தில் கூட எந்த ஒரு மாற்றத்தையும் கொண்டு வர முடியலையா இல்லை கொண்டு வரலையான்றது நமக்கு தெரியல. இப்போ வந்து திடீர்னு இந்த எலெக்ஷனுக்கு முன்பு நாங்கள் புதுசாக கொண்டு வர போகிறோம், மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி அப்படின்ற அந்த கோட்பாட்டை ஏற்கனவே நிலைநிறுத்துவதற்கு ஏற்கனவே நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு உச்சநீதிமன்றம் ஓரளவுக்கு அந்த நடவடிக்கைகளுக்கு மதிப்பு கொடுத்து பல முக்கியமான தீர்ப்புகளும் வழங்கப்பட்டுள்ளன. இப்போ பொம்மை ஜட்ஜ்மெண்ட் எடுத்தீங்கன்னாக்கா அந்த பிரசிடென்ட் ரூல் இம்போஸ் பண்ணுறதுல நீங்கள் ஆர்பிட்ரியாக பண்ண முடியாதுன்றதுக்கு ஒரு முக்கியமான ஒரு உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பு ரொம்ப முக்கியமாக அமைந்துள்ளது. அப்படி பார்க்கும்போது சர்க்காரியா கமிஷன் இருந்திருக்கு. அப்புறம் ஜஸ்டிஸ் எம்எம் புன்சி கமிஷன், மதன் மோகன் புன்சி, அவர் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவாக இருந்தார். அந்த புன்சி கமிஷன் சமீபத்தில் அமைக்கப்பட்டது. அதாவது திரு மன்மோகன் சிங் அவர் பிரதமராக இருந்தபோது 2007ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டது. திரு பாலச்சந்திரன் அவர்களுக்கும் நன்றாக தெரியும். ஏன்னா அவரும் அந்த இன்டர்ஸ்டேட் கவுன்சிலில் பணிபுரிந்தார். நானும் அந்த இன்டர்ஸ்டேட் கவுன்சில் செக்ரட்டேரியட்டில் பணிபுரிந்தேன். நான் செக்ரட்டரியாக எம்பேனல் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த புன்சி கமிஷன் ரிப்போர்ட்டை ஃபுல்லாக நான் அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் அனைத்துக்கும் அந்த அறிக்கை எழுதி கேபினெட்டுக்கு சமர்ப்பித்து, கேபினெட்டில் அதுக்கு பிறகு நான் வந்த பிறகு மத்திய அரசுலேருந்து மீண்டும் நான் மாநில அரசுக்கு வந்த பிறகு ஆமாம் அதுக்கு பிறகு அவங்க கேபினெட்டில் வச்சு எல்லா 7 வால்யூம்ஸில் சப்மிட் பண்ணார். அந்த 7 வால்யூம்ஸுக்குமே அவங்க ஒப்புதல் கொடுத்து, என்னுடைய அறிக்கைகளுக்கெல்லாம் ஒப்புதல் கொடுத்து அதை இப்போ ஃபைன் பண்ணினாங்க. இது நடந்தது 2016ஆம் ஆண்டு, 2016, 17ஆம் ஆண்டுகள். ஆகவே இது என்னவோ புதுசாக ஒரு சப்ஜெக்டை ரிசர்ச் பண்ணி நான் கேட்க வரும்போது உங்ககிட்ட கமிஷனுடைய அறிக்கை வருது, ஒப்புதல் கொடுக்குறாங்க. புன்சி கமிஷனோட ஒரு அறிக்கை ஒன் ஆஃப் த ரெக்கமெண்டேஷன்ஸ் மாநில ஆளுநரை நியமிக்கும் பொழுது அதற்கு சம்பந்தப்பட்ட முதலமைச்சரையும் கலந்து ஆலோசிக்கணும். பிரதமர், உள்துறை அமைச்சர், அப்புறம் லோக்சபா ஸ்பீக்கர், அது போக எந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அவர் சம்பந்தப்பட்ட முதலமைச்சரையும் கலந்து ஆலோசித்து ஒரு குழு அமைச்சு அதன் அடிப்படையில் நியமிக்கணுன்றது ஒன்று. இன்னொன்று, 2 வருஷத்துக்கு ஆக்டிவ் பாலிடிக்ஸில் அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒருத்தர் கவர்னராக இருக்கக்கூடியவர் தேர்ந்தெடுக்கக்கூடியவர், அதுக்கு முன்னாடி ஆக்டிவ் பாலிடிக்ஸில் இருக்கக்கூடாதுன்னு சொன்னுச்சு. அதே போல் இன்டர்ஸ்டேட் கவுன்சிலில் கன்கரண்ட் லிஸ்ட், ஒத்திசைவு பட்டியலில் சம்மந்தப்பட்ட ஒரு மசோதாவை தாக்கல் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்லிமெண்ட்டில் மாநிலங்களை கலந்தாலோசிக்காமல் அதை இன்ட்ரடியூஸே பண்ணக்கூடாது, அறிமுகப்படுத்தவே கூடாது அந்த மசோதாவை அப்படின்ற ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம் புன்சி கமிஷன் கொடுத்தது. இதெல்லாம் நடைமுறையில் வந்துதா? அதாவது புன்சி கமிஷனில் சில, அதாவது கான்ஸ்டியூஷனை நம்ம அமெண்ட்மெண்ட் பண்ண வேண்டிய அவசியம்ன்றது சிலது இருக்குது. சிலது அமெண்ட்மெண்ட் இல்லாமையே நடைமுறையில் சில வழக்கங்களை நம்ம மாற்றம் செய்ய வேண்டி இருக்கிறது அப்படின்றத பற்றியும் அவங்க புன்சி கமிஷனில் சொல்லியிருக்காங்க. இப்போ கவர்னர் அப்பாயின்மெண்ட்டுன்றது ஒரு வாசகம் இருக்குது கான்ஸ்டியூஷனில், எப்படி கவர்னர் அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்றது வாசகம் இருக்குது. ஆனால் இப்போ அந்த வாசகத்துக்கு நீங்கள் இன்னும் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கும் வகையில் இப்படிலாம் இருக்கக்கூடாது, அப்படிலாம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி புன்சி கமிஷனில் சொல்லப்பட்டிருந்தாலும் நம்ம எப்படி அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க, எப்படி நியமிச்சிருக்காங்க ஆளுநர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா தொடர்ந்து நம்ம சில கோட்பாடுகளை பின்பற்றி வந்திருக்கின்றார். ஆகவே நான் இப்போது ஒரு குறிப்பிட்ட ஒரு அம்சத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு நான் அதை பற்றி பேச விரும்பவில்லை. அதாவது எப்படின்னா, ஒரு மாநில அரசு எப்படி செயல்பட வேண்டும் என்பதை மத்திய அரசு நிர்ணயிக்க முடியாது. மத்திய அரசு, மாநில அரசு இரண்டும் இண்டிபெண்டன்ட் யூனிட்ஸ் அப்படின்றத மாற்றுக்கருத்தே இல்லை. ஏற்றுக்கொள்ளப்பட்ட, அது ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட்ட கோட்பாடு, உறுதி செய்யறதுக்கான அமைக்கப்பட்டதா இந்த கமிட்டி எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கோட்பாடு. ஆனால் நம்மளுடைய நாட்டில் நம்ம தொடர்ந்து நம்ம சுதந்திரத்திற்கு பிறகு என்ன பார்க்கணும் அப்படின்னா, 2 விதமான ட்ரெண்ட்ஸ் பார்க்கணும். ஒரு ட்ரெண்ட் எப்படின்னா, மத்திய அரசு வலுவிழந்து இருக்கும் அந்த காலத்தில், அதாவது 1991லேருந்து 2014 வரைக்கும் கோலிஷன் கவர்மெண்ட் இருக்கும் பொழுது இந்தியாவால் உலக அளவில் பெருமளவில் அவங்களால ஒரு தன்னுடைய சக்தியை நிலைநாட்ட முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அப்போ மத்தியில் ஒரு வலுவான அரசு தேவை என்பது முதலில், அதாவது சுதந்திரத்தின் அந்த காலத்தில் 1947லேருந்து அப்போ அந்த பீரியடுக்கு பிறகு அவங்க அந்த சுதந்திரத்துக்காக பாடுபட்ட வீரர்கள் எல்லாம் அவங்கெல்லாம் சேர்ந்து தான் அந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியை அமைச்சாங்க. அந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளிலேருந்து கான்ஸ்டியூஷன் முடிவு, ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட், அப்போ ஒரு வலுவான மத்திய அரசு, அதான் ஸ்டேபிள் கவர்மெண்ட், ஒரு வலுவான மத்திய அரசு தேவை. வலுவானன்றதை நான் ஸ்டேபிள் கவர்மெண்ட் நான் ஸ்டேபிள்ன்றது நிலையான மத்திய அரசுன்னு வரலாம். வலுவான மத்திய அரசு எதுக்காக தேவைன்னா, உலகத்தில் பல மாற்றங்கள் நிகழ்ந்து வருகின்றன. அந்த உலகத்தில் இருக்க பல்வேறு நாடுகளில் இருக்கிற அமைப்புகளுக்கு எதிர்கொண்டு இந்தியா மேலும் அவங்க பீடுநடை போட வேண்டும் என்றால் இந்தியாவிற்கு துணையாக நமக்கு இந்தியாவை நடத்தி செல்வதற்கு ஒரு வலுவான மத்திய அரசு தேவை. அப்ப அதுல மாநிலங்களுடைய அதிகாரங்களை பறிக்கணும்னு இருக்கு அப்படின்னே கிடையாது. மாநில அரசுகளுக்கான அதிகாரங்கள் உங்களுக்கு அரசியலமைப்பு சட்டத்தில் விளக்கமாக கொடுக்கப்பட்டுள்ளன.
அதுக்கு மேலே இந்தியாவில் ரூல் ஆஃப் லான்றது ரொம்ப தெளிவாக இருக்குது. அதான் நீங்கள் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் நீங்க சொல்லக்கூடிய விஷயத்தை நான் அப்படியே உள்வாங்கிக்கிறேன். ஆனால் மாநில பொலிட்டிக்கலா இன்டர்நேஷனலா நமக்கு நிறைய சேலஞ்சஸ் இருக்கு. அதை எதிர்கொள்றதுக்கு இந்தியன் கவர்மெண்ட், இந்தியா ஆளக்கூடிய அரசு வந்து ஸ்திரத்தன்மையோட வலுவா இருக்கணுன்றதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா இப்ப பேசக்கூடியதே வந்து ஒன்றிய மாநில அரசுகள், வேற ஒரு நாட்டோட எல்லாம் பேசல. நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பல மாநிலங்களுக்கு இருக்கக்கூடிய உறவுகளை வந்து மேம்படுத்துறதை பற்றி தான் பேசுகிறோம். அது அதிகாரங்களை வந்து உறுதி செய்யணும் அப்படின்றது தான். அந்த அதிகாரத்தை பறிக்கக்கூடாதுன்றது தான் இந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன். நான் இதில் எங்கேயுமே வந்து டிஃபென்ஸோ இல்லை இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப், மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் பற்றிலாம் நம்ம எதுவுமே பேசலை. அதெல்லாம் பியூர்லி வந்து சென்ட்ரல் சப்ஜெக்ட், யூனியன் சப்ஜெக்ட். நம்ம பேசுவது கன்கரண்ட் லிஸ்ட்டு, ஸ்டேட் லிஸ்ட்டு, அதை பற்றி பேசுகிறோம். அதில் மாநிலங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்களை பறிக்கக்கூடிய விஷயங்களை சரி பண்ணணும். மாநில அதிகாரங்களை பறிக்கக்கூடாது, மாநிலங்கள் வந்து இன்னும் சபார்டினேட் கிடையாது அப்படின்றத தான் நம்ம பேசுகிறோம். அப்போ இதில் வந்து எங்கே இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஷிப் வருது இதில்? இல்லை, அதாவது மாநில அரசுக்கு வந்து சில அதிகாரங்கள் அரசியலமைப்பு சட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த அதிகாரங்களை யாரும் பறிக்க முடியாது. ஏன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் கீழே உங்களுக்கு ரூல் ஆஃப் லா அப்படின்ற அந்த கோட்பாடு இருக்கும் வரை நீங்கள் உச்சநீதிமன்றத்துக்கு போகலாம், ஹைகோர்ட்டுக்கு போகலாம், உச்சநீதிமன்றத்துக்கு, மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடையே பிரச்சனை வரும்போது உச்சநீதிமன்றத்துக்கு போகலாம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வயலேஷன் இருந்தால் நீங்கள் ஹைகோர்ட்டுக்கே போகலாம். இப்படி இருக்கிற போது நீங்கள் வந்து உச்சநீதிமன்றத்தில் வந்து இந்த பிரச்சனைகள் வந்தாக்க நீங்கள் அதில் தீர்வு காணுவதற்கு வழி இருக்குது, நம்ம கான்ஸ்டியூஷனில் வழி இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து பறிக்கும் ஒரு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது என்று சொல்வதில் எனக்கு வந்து மாற்று. ஒரு சிம்பிளான உதாரணம் சார், இந்த 3 ஃபார்முலாஸ் 3 வேளாண் சட்டங்கள் வந்துச்சு. அது வந்து வேளாண்மைன்றது மாநில சப்ஜெக்டில் இருக்கக்கூடியது. அதை வந்து ஓவர் ரூல் பண்ணுற மாதிரி, மாநில அரசுகளுடைய அதிகாரத்தை மட்டுப்படுத்துகிற மாதிரி 3 சட்டங்களை கொண்டு வர்றாங்க. அது சம்மந்தமான ஒரு கன்சல்டேஷன் இல்லை. இன்ஃபேக்ட் அந்த வேளாண் சட்டங்கள் பார்லிமெண்ட்டில் டிபேட்டுக்கு வந்தப்போ டிவிஷன் ஓட்டுக்கு கூட அலோவ் பண்ணல ஒன்றிய அரசு. திருச்சி சிவா வந்து கேட்டார், டிவிஷன் ஓட்டை அதை அலோவ் பண்ணுங்கன்னு. அதை கூட அலோவ் பண்ணல. அப்போது இந்த இடத்துல நேரடியாக ஒரு மாநில அரசுகள் மாநிலங்களுடைய அதிகாரங்கள் மட்டுப்பட தானே செய்யுது. அதை சரி பண்ணணும் தானே இந்த கமிட்டிஸ் எல்லாம் சொல்லுது. அதை எப்படி கண் துடைப்புன்னு நம்ம புரிஞ்சுக்கிறது? அதாவது பார்லிமெண்ட் வந்து மக்களுடைய பிரதிநிதிகளை கொண்டது பார்லிமெண்ட். அந்த மக்களுடைய பிரதிநிதிகள் எப்படி செயல்படணும், மக்களுக்காக செயல்படணும், மக்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்குன்றத அதை வந்து அறிந்து கொண்டு தான் மத்திய அரசு என்ன செஞ்சதுன்னா அந்த ஃபார்முலாஸ், நீங்கள் சொன்ன அந்த 3 ஃபார்முலாஸையும் அவங்க திரும்ப பெற்றுக்கொண்டார்கள். ஆகவே மத்திய அரசு வந்து எப்படி வந்து ஒவ்வொரு தேர்தலையும் வெற்றி பெறுகின்றது என்றால் மக்களுடைய எண்ணங்களை அவர்கள் அறிந்து கொண்டு அந்த எண்ணங்களுக்கு ஏற்ப நடவடிக்கை எடுக்கும் காரணத்தால் தான் அவர்கள் வெற்றி. ஒரு தவறு செஞ்சா கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணி பின்வாங்கிக்கிறாங்க. அந்த மசோதா தேர்தலில் வெற்றி பெறுவது அப்படின்றது வந்து மக்களுடைய முடிவு. அது எல்லாத்துக்கும் பொருந்தும். அது ஒன்றிய அரசுக்கும் பொருந்தும், மாநில அரசுக்கு பொருந்தும். நான் கேட்பது அந்த சட்டத்தை ஏன் வந்து அப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்கன்றத கேள்வி. அது வந்து மாநில அரசினுடைய சப்ஜெக்ட் தானே. அப்படி இருக்கக்கூடியது இதற்காக அப்படி ஒரு சட்டத்தை வந்து மாநிலங்களுக்கு அதிகாரத்தை மீறி வந்து கொண்டு வந்து அதிகாரத்தை பறிக்கக்கூடிய வேலையை செய்யணும்ன்ற நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். நம்ம இதை பத்தி விரிவா பேசுவோம். நான் திரு பாலச்சந்திரன் அவர்கிட்ட ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் நான் ஆட் பண்ணிடுறேன். அதாவது மாநில அரசுகளும் அதே சமயத்தில் தம்முடைய அதிகாரங்களை உள்ளாட்சி அமைப்புகளுக்கு பகிர்ந்தளிப்பதற்கு அவர்களும் முன்வர வேண்டும். அதுவும் இல்லாத காரணத்தால தான் நமக்கு வந்து நாட்டில் உண்மையான டீசென்ட்ரலைசேஷன் நடைபெறவில்லை. இல்லை, இன்ஃபேக்ட் இந்த எல்லா கமிஷன்லையும் அதுவும் ஒரு பாயிண்ட், முக்கியமான கவர்னன்ஸுக்கு பாயிண்ட் போகணும். திரு பாலச்சந்திரன், உங்களுடைய கருத்து? பல சர்வதேச சவால்கள் இருக்கு, அதுக்கு வலிமையான, அவர் வந்து ஸ்டேபிள்னு சொல்ல, வலிமையான அரசு தேவை ஒன்றியத்தில், இங்கே புரிஞ்சு நடந்துக்கணும் அப்படின்றாரு. இல்லை, வலிமையான ஒன்றிய அரசு தேவைங்கிறதுல வந்து யாருக்கும் எந்த சந்தேகமும் இருக்க முடியாது. நிச்சயமாக வலிமையான ஒன்றிய அரசு தேவைதான். ஆனால் எதில் வலிமை இருக்கணும்? எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸில் வந்து அவங்க தான் டிசைட் பண்ணணும். பிரிண்டிங் ஆஃப் கரன்சி அவங்க தான் டிசைட் பண்ணணும். டிஃபென்ஸ் அவங்க தான் டிசைட் பண்ணணும். ஆனால் விவசாயத்தை அவங்க எதுக்கு டிசைட் பண்ணணும்? இந்தியா வந்து ஒரு பறந்து விரிந்து, ஒரு தடவை பாரதியார் சொன்னார், இனிய பொழில்கள் நெடிய வயல்கள் எண்ணரும் பெருநாடு, கனியும் கிழங்கும் தானியங்களும் கணக்கின்றி தருநாடு, இது கணக்கின்றி தருநாடு, நித்த நித்தம் கணக்கின்றி தருநாடுன்னு சொன்னார். நான் மித்னாப்பூர்னு ஒரு மாவட்டத்தில் வந்து மாவட்ட ஆட்சியராக இருந்திருக்கேன். உங்களுக்கு அக்ரோ கிளைமேட்டிக் ஜோன் அப்படிங்கிறது சில சிறிய மாநிலங்களில் ஒரே ஒரு ஜோனாக இருக்கும். மித்னாப்பூருங்கிற ஒரு மாவட்டத்தில் 2 அக்ரோ கிளைமேட்டிக் ஜோன் இருந்தது. இப்படிப்பட்ட வேற்றுமைகள் உள்ள ஒரு நாட்டில் வந்து மேலே உட்காந்துக்கிட்டு எல்லா விஷயத்தையும் டிசைட் பண்ணோம் அப்படின்னு நினச்சா நிச்சயம் முடியாது. இப்போ கல்வியை வந்து எமர்ஜென்சி டயத்தில் வந்து கன்கரண்ட் லிஸ்ட்டில் வந்து இதுக்கு எடுத்துட்டாங்க. இந்த மாதிரிலாம் நடந்தது.
இப்போது அரசியல் சட்டத்தை ஏன் திருத்தணும்னு சொல்லி கேட்குறோம்னா 100 தடவைக்கு மேலே ஏற்கனவே திருத்திருக்காங்க. இந்த இவங்க உள்ளாட்சிகளுக்கு வந்து இன்றைக்கி வந்து கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ் ராஜீவ்காந்தி காலத்தில் வந்து கொடுக்கப்பட்டது, வரவேற்க தகுந்தது. இப்போ பூஞ்ச் கமிட்டியை பற்றியெல்லாம் ராஜகோபால் வந்து நான் எங்கே வேலை பார்த்தனோ அதே துறையில் ராஜகோபால் வேலை பார்த்துருக்காரு. ஆழ்ந்து அவங்க படிச்சுட்டு அதுக்கப்புறம் தங்களுடைய ரெக்கமெண்டேஷன் அனுப்பியிருக்காங்க. திரு ராஜகோபாலுக்கு தெரியும் எத்தனை ரெக்கமெண்டேஷன்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அதான் முக்கியம். Have they been put into action? ஆனால் இன்னைக்கு உள்ள நிலைமை என்னென்னா, ஒரு காலத்தில் சுதந்திரம் அடைஞ்ச போது இந்தியாவில் வந்து இந்தியன்கிற தன்மை வந்து அங்கே இல்லை. ஏன்னா இந்தியாங்கிற ஒரு நாடு எ பொலிட்டிக்கல் என்டைட்டி அஸ் இந்தியா 1947 தான் பிறந்தது. அதுக்கு முன்னாடி 3 இந்தியா இருந்தது. பிரிட்டிஷ் இந்தியா ஒன்று, நேட்டிவ் ரூலர்ஸ் இந்தியா ஒன்று, ட்ரைபல் இந்தியா ஒன்று. இந்த 3ஐயும் ஒன்று சேர்த்து 1950 ஜனவரி 26ஆம் தேதி அன்னைக்கு போட்ட அரசியலமைப்பு சட்டத்தின் பிறகுதான் இந்தியா ஒரு நாடாக ஆனது. இது வந்து மறுக்க முடியாத ஒரு உண்மை. அப்போ இந்த ஒரு நாடு ஆகும்போது அம்பேத்கர் மாதிரி பெரிய அறிவாளிகள் என்ன நினச்சாங்கன்னா, நாடு சிதறுண்டு போயிடக்கூடாது, அதனால முதல்ல வலிமையான ஒரு ஒன்றிய அரசு வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சாங்க. அதன் காரணமாக இந்தியா வந்து இது வந்து ஃபெடரேஷன் சொல்லி முழுக்க சொல்ல முடியாத யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு தான் இந்தியா வந்து டிஃபைன் பண்ணாங்க. இட்ஸ் எ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். யூனியன் கவர்மெண்ட்டுக்கு வந்து சில அதிகாரங்கள் மிக அதிகமாக கொடுக்கப்பட்டன. இப்போது அம்பேத்கர் சொல்லிட்டார், அதனால் அதையே நிப்பாட்டி வைக்கணும், அந்த இடத்துலேயே நிறுத்தணும்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த காலகட்டத்திற்கு தேவையானதை அம்பேத்கர் சொன்னார். அது வந்து ஏற்றுக்கொள்ளப்படத்தக்க ஒன்று 1950, 2025 இல்லை, 2026 இல்லை. இன்றைக்கி நிலைமை மாறிப்போச்சு. எதெல்லாம் வந்து மாநில அரசுகள் தவறுகள் செய்து விடுவார்களோ என்று அஞ்சினார்களோ அத்தகைய தவறுகள் ஒன்றிய அரசிடம் நடக்கின்றன அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்குறோம். இப்போ ஜிஎஸ்டியை பாருங்கள், மாநில அரசுகளுக்கு இருந்த எல்லா அதிகாரங்களும் வந்து ஒன்றுக்கு பின் ஒன்றா மத்திய அரசுக்கு வந்து போய்கிட்டு இருக்கு. இப்போ ஜிஎஸ்டியை பற்றி திரும்ப என்ன சொல்கிறாங்க, நம்முடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வந்து ஒரு என்ன சொன்னாங்க, ஜிஎஸ்டியில் வந்து எல்லா மாநிலங்களும் இருக்குல்ல, அப்போ எல்லா மாநிலங்களும் சேர்ந்து தானே கொடுத்தாங்க, எதுக்கு திரும்ப இந்த எதிர்கட்சிகள் எங்களை குறை சொல்கிறாங்கன்னு சொன்னாங்க. இது வந்து ரொம்ப கண்ணியமாக சொல்கிறதுனா இது வந்து ஒரு கண்கட்டு வித்தை. ஏன்னா ஜிஎஸ்டியில் வந்து ஓட்டிங் பவர் இருக்குல்ல, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்குன்னு ஒரு ஓட்டிங் பவர் இருக்குது, ஒவ்வொரு மாநிலத்துக்குன்னு சொல்லி ஒரு ஓட்டிங் பவர் இருக்குது. இப்போ ஒன்றிய அரசில் ஆள்ற ஒரு கட்சி வந்து ஒரு 7-8 மாநிலத்திலையும் ஆள்றவங்களாக இருந்துட்டா அவங்க வச்சதான் வருஷ. மற்றவங்களாம் எவ்வளோ கற்றுனாலும் ஒன்றும் செய்ய முடியாது. அடிக்கடி கேட்குறாங்களே 40 MP வச்சுருக்கீங்கள, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு. அங்கே 500க்கு மேலே மெம்பர் இருக்காங்களே, 40 கற்றத்தான் முடியும், வேறு ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ இன்றைக்கி உள்ள நிலைமையில் அரசியலமைப்பு சட்டம் இன்னும் வலுவானதாக, மாநிலங்களுடைய சுழற்சியை மதிப்பதாக, இப்போ பொம்மை ஜட்ஜ்மெண்ட் வந்து ரொம்ப பெரிய ஜட்ஜ்மெண்ட்டு, சந்தேகமே இல்லாமல். ஆனால் எல்லாமே நீதிமன்றங்கள் மூலமாக தான் நமக்கு நடக்கணுமா? எதுக்கெடுத்தாலும் இப்போ தமிழ்நாடு அரசு எதுக்கெடுத்தாலும் நீதிமன்றத்துக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாக்கி, கவர்னருக்கு எதிராக நீதிமன்றத்துக்கு போகணும், இந்த நீட்டுக்கு எதிராக நீதிமன்றத்துக்கு போகணும், எல்லாமே இப்படித்தான் போகணுமா? மாநில அரசுகளுடைய தன்மையை, அவருடைய அதிகாரத்தை ஒரு மாநிலமாக நீங்கள் அதை முடிச்சிருங்க. ஆனால் ஒரு மாநிலம் வந்து இது போல் தமிழ்நாடு அரசு ஒரு அறிக்கையை தயாரித்து எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் அனுப்ப போகிறேன்னு சொல்லி முதலமைச்சர் சொன்னார். அது அனுப்புவதன் மூலமாக நீங்களே சொன்னீங்க 40 பேரால் வந்து ஒரு கத்தத்தான் முடியும் பாராளுமன்றத்தில். என்ன தாக்கத்தை ஏற்ப முடியும்? ஏன்னா வந்து ஏற்கனவே உரிமையை கொடுங்கன்னு கேட்கும்போது அதுக்கு செவி மடுக்க தயாராக இல்லாத ஒரு ஒன்றிய அரசு இருக்குது. அதுக்கு ப்ரிப்பேர்டாக இல்லாத ஒரு ஒன்றிய அரசிட்ட போய் இப்போ நீங்கள் ஒரு அறிக்கையை தயார் பண்ணி மற்ற அரசுகள்கிட்ட மம்தா பானர்ஜியோ இல்லை சித்தராமையாவோ பினராயி விஜயனோ ஏற்றுக்கொள்ள முடியும், இல்லை பகவந்த் மான் ஏற்றுப்பார். ஆனால் 21 மாநிலங்கள் ஆட்சி செய்யக்கூடியது பாஜகவாக இருக்கும்பொழுது, கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் செய்வதற்கான எண்ணிக்கைகள் இல்லாத போது, இதுபோல் ஒரு மாநில அரசு இந்த அறிக்கையை தயாரித்து அது எவ்வளோ, நோ மேட்டர் ஹவு பியூட்டிஃபுல் த லிட்ரேச்சர், எவ்வளோ விரிவான அகடமிக்காக ரொம்ப அற்புதமானதாக இருந்தால் கூட அதனால் என்ன தாக்கத்தை ஏற்படுத்திட முடியும்? இது வந்து வெறுமனே ஒரு டயலாகை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஏற்பாடு தானா? இல்லை, அது மட்டும் இல்லை, டயலாகை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஏற்பாடு. அதையும் தவிர அவர்களுடைய தவறு, இந்த விவசாய சட்டத்துக்கு எதனால் வாபஸ் வாங்கினாங்க, ராஜகோபால் கரெக்டாக சொன்னார். எலெக்ஷன் வருது, எலெக்ஷனில் வந்து ஜெயிக்கணும். அப்போ எலெக்ஷனில் ஜெயிக்கணுங்கிறது முக்கியம் தானே. அப்போ மக்கள் விரோத சட்டம்னு அவங்க ரியலைஸ் பண்ணதுனால தானே அதை மாற்றினாங்க. இன்றைக்கி யூஎஸ் கவர்மெண்ட்டோட ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. விவசாயம் நாசமாக போகுது. இந்த விவசாயம் நாசமாக போகும்போது இந்த மாநில முதல்வர்கள் மட்டும் கத்த மாட்டாங்க, மக்கள் எழுச்சி வரும். கடைசியாக இறுதி தீர்ப்பு மக்கள் எழுச்சியில் தான் கிடைக்கும். ஆனால் அந்த மக்கள் எழுச்சி நடைபெறுவதற்கு இத்தகைய அறிக்கைகள் தேவை, இத்தகைய கூக்குரல்கள் தேவை. அவ்வளோதான். தொடர்ந்து பேசுவோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு கேள்விக்களம் தொடரும். கேள்விக்களம் தொடர்கிறது. திரு மணிகண்டன், இது போன்ற மாற்றங்களை கொண்டு வரணும்னா ஒரு டயலாகை வந்து அவசியம். அதற்கான தொடக்கமாக இதை வந்து நம்ம அதை எடுத்துக்கணும்.
ரெண்டாவது பல பரிந்துரைகள் கொடுக்கப்பட்டாலும் அமல்படுத்தப்படுவதுன்றது மிக மிக குறைவு தான். இறுதியில் வந்து மாநிலங்களோட அதிகாரங்களை எடுக்கிறது தான் நடக்குது, அதை உறுதி செய்கிறது இல்லை, அதிகாரத்தை வந்து உறுதி செய்வதில்லை அப்படின்ற ஒரு கருத்து இருக்குது. அப்படித்தானா? சன் நியூஸ் நேயர்களுக்கு என்னுடைய மாலை வணக்கம். கார்த்திகேயன் என்ன கொஞ்சம் குறுக்கீடு அதிகம் இல்லாமல் என்னை பேச அனுமதிக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா மாநில சுயாட்சி அந்த சப்ஜெக்டையே விட்டுட்டீங்க. மாநில சுயாட்சி அப்படின்னு மரியாதைக்குரிய முதலமைச்சர் பேசுனது நான் போட்டிருக்கிற கண்ணாடி மாதிரி இப்படி தெளிவாக இருக்கணும். ஆனால் மத்தியில் மட்டும் இப்படி இருக்கணும் இல்லையா? மாநிலத்தில் வந்து தெளிவாக இருக்கணும், மத்தியில் மட்டும் இப்போ நான் போட்டிருக்கிறேன்னு கருப்பு கண்ணாடி எதுவுமே தெரியலையே இப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்குறாருங்க. நான் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேங்க. என்னன்னா, பாலச்சந்திரன் வந்து ஒரு மூத்த ஐஏஎஸ் அதிகாரி, கான்ஸ்டியூஷன் மேலே உறுதி எடுத்துக்கிட்டு அந்த பொறுப்புக்கு அவர் வந்தவர். கான்ஸ்டியூஷனோட பிரியாம்பிள்லேயே என்ன சொல்லியிருக்குன்னா, இந்தியா தட் இஸ் பாரத், இந்தியா அப்படிங்கிறது வந்து தட் இஸ் பாரத், பாரத கண்டம், ஹிந்துஸ்தான், இந்து தேசம், இமய முதல் குமரி வரை ஒரே நாடு அப்படின்னு இருக்கிற ஒரு நாட்டை வந்து ஏதோ சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம்தான் நாம் வந்து ஒரு நாடாக ஆனோம் அப்படிங்கிற மாதிரி அவர் எப்படி அது ஒரு பிரிவினைவாதமாக பேசுகிறார். ஒரு மூத்த ஐஏஎஸ் அதிகாரி ஏதோ இப்பதான் பாதியில் நிறுத்திட்டீங்களே, அதுக்கு அடுத்தது இருக்குல்ல, இஸ் a union of states-னு அதே வரியில இருக்கு. பாரத்தோட நிறுத்திட்டீங்க. கேட்டேன் இப்படி மடக்கிட்டீங்களா, என்ன பதில் சொல்றது ஐயா? நான் அப்படியே சொல்றேன், தமிழ்நாடுன்னு பேர் வரதுக்கு முன்னாடி சேர சோழ பாண்டிய நாடுன்னு தனித்தனியா இருந்தது. அப்ப தமிழ்நாடு தமிழரே ஒண்ணு இல்லையா? அதுக்கு பதில் சொல்லுங்க. சேர சோழ பாண்டிய நாடுன்னு இருந்தது. அப்ப தமிழ்நாடுன்னு எப்ப பேர் இருந்ததோ அன்னையில இருந்து தான் இப்படி ஒரு நாடு தமிழர்னு ஒரு கலாச்சாரம் இருந்ததுன்னு ஒத்துக்கவில்லை. என்ன சார் பேச்சு இது? பாரதி பாடினா, தேசிய கவி ரவீந்திரநாத் தாகூர் மன்னராட்சி முறையும் ஒரு குடியரசு உருவானதையும் வந்து ரெண்டையும் ஒப்பிடுவீங்களா? இது ஒரே நாடு என்னங்க? இல்ல, ஒரு மன்னராட்சி முறையில என்னைக்கோ சேர சோழ பாண்டியர்கள், இன்னைக்கு வந்து நீங்க சொல்லக்கூடிய தமிழ்நாட்டுக்கு முன்னாடி மெட்ராஸ் பிரசிடென்சி தான் இருந்துச்சு. அன்னைக்கு பரத கண்டம், ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ் தான், அதுதான் தமிழ்நாடா அண்ணா மாத்தினாரு. நீங்க சொன்னீங்களே கருப்பு கண்ணாடி, தெளிவான கண்ணாடி, அத வந்து உண்மையிலேயே வந்து காயின் பண்ண, அந்த வார்த்தையை காயின் பண்ணவர் வந்து அண்ணா. அறிஞர் அண்ணா. இப்ப அவங்க ரெண்டு பேரும் மாற்று இல்ல உங்களுக்கு பிடித்த கொள்கையை பேசுன ரெண்டு பேர் பேசுறப்ப அதிக இன்டரப்ட் இல்லாம என்ன அலோவ் பண்ணீங்களா? அந்த மாதிரி என்ன அலோவ் பண்ணும்ல? ஏன்னா சன் நியூஸ் எனக்கு பிடித்த கொள்கைகளை யாரையும் நான் சொல்லல, முழு கொடுக்குற சேனல். சரி, சன் நியூஸ் என்னைக்குமே எதிர்கருத்து உள்ளவங்களுக்கு முகாம் இடம் கொடுக்கிறான். நான் அவனு கேட்கிறேன், ஒரு தாராளமா பேசுங்க, நான் மாற்று கருத்தே சொல்லல. ஆனா நான் தெளிவுபடுத்த வேண்டியது என்னுடைய கடமை நெறியாளரா. அது நான் சொல்றது, நீங்க சொல்லக்கூடிய கண்ணாடின்னு சொல்றீங்க இல்லையா, மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில கூட்டாட்சின்றது, அதை சொன்னவர் அதை ப்ரப்போஸ் பண்ணவர் வந்து அறிஞர் அண்ணா. அவரே ஒரு காலத்தில் அடைந்தால் திராவிட நாடு, இல்லையேல் சுடுகாடுன்னு சொன்னவர் பிற்காலத்தில் அந்த கொள்கையை அப்படியே அவர் விட்ட மாதிரி பேரறிஞர் அண்ணா அவர்கள் இன்னைக்கு இருந்திருந்தாலும் அது என்ன சார்? அதாவது இதில் என்னென்ன, ராஜகோபால் சார் ஒரு ஐஏஎஸ்ஸாக இருந்ததுனால அந்த ஒரு பிட்வீன் த பவுண்டரிக்குள்ளே பேசணும்னு அவர் சப்ஜெக்டை வேற பக்கம் எடுத்துகிட்டு போயிட்டார். இன்னைக்கு முதலமைச்சர் சொன்னதோடைய அந்த உள்கரு என்னன்னா, மத்தியில் கூட்டாட்சி, மத்தியிலெல்லாம் நாங்கள் சேர்ந்துக்குவோம், அதுக்கு வேலை விட்டுவாங்க, மத்தியிலெல்லாம் எங்களை சேர்த்துக்கணும், மாநிலத்தில் மட்டும் நாங்கள் தனிக்கட்சி ஆட்சி தான். இப்போ என்னங்க இது அநியாயம்? மத்தியில் கூட்டாட்சியில் இந்த விபி சிங், தேவகவுடா, குஜரால், மன்மோகன் சிங் இருந்தப்ப இந்த நாடு சீரழிஞ்சு போச்ச. அந்த மாதிரி ஒரு நிலையை நோக்கி கூட்டாட்சியும் கூட்டணி ஆட்சியும் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோன்ற எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. ஏன்னா கூட்டாட்சின்னு சொல்லக்கூடியது அதிகார பகிர்வை பத்தி பேசுறாங்க, நீங்க கூட்டணி ஆட்சின்றதுக்குள்ள சுருக்கி பார்க்காதீங்க. அங்க உருட்டுவீங்க அத. ஐயா முதலமைச்சர் இன்னைக்கு பேச வந்து அதான் இங்க போனா உடனே இல்ல இது வந்து மறு வச்சா ராமே, மறு எடுத்தா வந்து ஸ்ரீராமம்பிங்களா, அந்த மாதிரி பேச வந்ததே அதான். சரி கேட்கிறேன், மன்மோகன் சிங் 1, மன்மோகன் சிங் 2, குஜரால், விபி சிங், தேவகவுடா, வாஜ்பாய், இத்தனை பேர் மந்திரி சபையில எல்லா முக்கியமான துறையும் வச்சிருந்தீங்களா? வாழப்பாடி ராமமூர்த்திங்கிற ஒரு தேசியம் பேசின ஒரு தலைவர் தான் காவிரி பிரச்சனைக்காக பதவிக்கு வந்த மத்திய அமைச்சர் பதவியை 30வது நாள்ல தூக்கி எறிஞ்சிட்டு மாநில சுயாட்சிக்காக பதவி வெளியே வந்தார். எந்த திமுக அமைச்சராவது அந்த மாதிரி இது வரைக்கும் உங்க பதவி நீங்க ராஜினாமா பண்ணியிருக்கிறீங்களா? பதவியில அங்க ஒட்டிட்டு இருக்கிறப்பெல்லாம் உங்க மாநில சுயாட்சி வராது, கல்வி மத்திய பட்டியல இருக்குதுங்கிறத பத்தி பேச மாட்டீங்க, கச்சத்தீவை விட்டு கொடுத்ததை பத்தி பேச மாட்டீங்க. என்னைக்கெல்லாம் எதிர்பக்கமா வர்றீங்களோ உடனே இந்த அறத பழசு இந்த பிரிவினைவாத கொடியை தூக்கி பிடிச்சிக்க, மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி. இது எப்படி பிரிவினை ஆகும்? எப்படி இது பிரிவினை?
மத்தியில கூட்டாட்சி, மாநிலத்துல சுயாட்சின்னு மோடி அவர்கள் தான் சொன்னார் கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம்னு. அப்ப பிரதமர் மோடி அவர்கள் வந்து பிரிவினை பேசுறாரா? நாட்டை பிரிவினை பேசிட்டா இருக்காரு, பிரிக்கணும்னு சொல்றாரா? கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசத்தை இன்னைக்கு வரைக்கும் பேசுறாரு பிரதமர் மோடி. இந்தியா கூட்டாட்சி அவர் தான் சொல்றாரு. நாட்டுல முதல்ல இந்தியாங்கிற ஒரு நாட்டுல இந்திய நாட்டுல முதல்ல பிரிவினைவாதம் அப்படிங்கிறது நேரடியா மேடைகள்ல பேசின ஒரே கட்சி திமுக நம்பர் 1. நம்ம பக்கத்து ஸ்டேட்ல இருக்கிற பினராயி விஜயன் அப்படிங்கிறவரு எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி அப்படிங்கிறது மத்தியது. பாலச்சந்திரனே ஒரு வாயால திருவாய் மலர்ந்தார். அதுக்கு ஒரு அமைச்சக பிரிவு போட்டாருங்க. ஒரு மாநில அரசு செய்யக்கூடிய விஷயமா இது. அதே மாதிரி கொரோனா காலத்துல இந்திய அரசாங்கம் உங்க பாஷையில குன்றிய அரசு அவன் தான் வாங்கி கொடுப்பான் நமக்கு மருந்த. நாங்க இன்டர்நேஷனல் நாங்க வந்து டெண்டர் விடுறோம் அப்படின்னு நீங்க தமிழக முதலமைச்சர் போய் டெண்டர் கேட்டார போயிட்டு வா, ஒரு தனி ஸ்டேட்டுக்குலாம் நாங்க கொடுக்க மாட்டோம், இந்தியா கவர்மெண்ட்டுக்கு டெண்டர் கேட்டா தான் நாங்க கொடுப்போம்னு சொன்னேன். அந்த மாதிரி அவர் அதே மாதிரி இடி ரெய்டு வருது. ஒரு முதலமைச்சர் ஒரு ரவுடி மாதிரி போய் இடி காரங்கிட்ட இருந்து இடி ஆபீஸ்ல இருந்து ஃபைல புடுக்கிட்டு வராங்களே, இதுதான் நீங்க கேட்குற சுயாட்சியா? ஏற்கனவே அளவுக்கு மீறிய அதிகமான மாநில சுயாட்சி. அம்பேத்கர் அப்ப எல்லாரும் விஷயம் தெரியாம சட்டத்தை ஏத்தனாரு. இதுக்கெல்லாம் மத்ததுக்கு செஞ்சார்ஜ் கோட்டையில வந்து முதலமைச்சர் இருக்கும்போது போய் தலைமைச் செயலகத்துல ரெய்ட் நடத்தினா அது என்ன அந்த கணக்கு அதையும் சேர்த்துக்கலாமா இதுல? முதலமைச்சர் என்ன முதலமைச்சர்னா ஏதாவது சட்டத்துக்கு அப்பாற்பட்டவரா? யாரா இருந்தாலும் ரெய்டு பண்ணுவாங்க. நீங்க பண்ணி அறிவாலயத்துல கருணாநிதி ஐயாவை அந்த வயசுல வீல் சேர்ல உட்கார வச்சுட்டு காங்கிரஸ் விட்டு ரெய்டு சிபிஐ ரெய்டு விட்டு 63 பேர் மிரட்டி எங்கெங்கயோ போறீங்க. நான் கேட்கக்கூடியது நீங்க கேட்டதனால கேட்கிறேன். இடி அலுவலகத்துல போய் ரெய்டு பண்ண ஃபைல புடிக்கிட்டாங்கன்றாங்க. முதலமைச்சர் இருக்கக்கூடிய சீட் ஆஃப் பவர்க்குள்ள போய் அங்க ரெய்டு நடத்துனாங்க. தலைமைச் செயலாளர் ராமமோகன் ராவ் அவருடைய அலுவலகத்துல ரெய்டு நடந்தது. செஞ்சது பிஜேபி. அப்ப முதலமைச்சரா இருந்தது எடப்பாடி பழனிசாமி. அது சரியாது? சட்டத்துக்கு உட்பட்டு நடந்தது, சரியா நடந்தது. எனக்கு ஒன்றும் புரியாம இல்ல ஐயா. இருங்கய்யா, பதில் சொல்றேன். பழனிசாமி எப்ப போய் பண்ணீங்கன்னு கேட்டீங்களா? அதே ஆட்சியில கலைஞர் முதலமைச்சரா இருக்கிறப்ப அறிவாலயத்துல போய் ரெய்டு பண்ணீங்களா? அது உங்களுக்கு தோணலையான்னு கேக்குறேன். இங்க பாருங்க, இத கேட்டா அதுல போய் கட்சி அலுவலகம் சார், இந்த தலைமைச் செயலகம் இல்ல, முதலமைச்சர் அலுவலகம் கிடையாது. இந்த நாடு வளமா சார். சரி சொல்லுங்க. முதலமைச்சரா இல்லையா இப்ப கருணாநிதி ஐயா? கலைஞர் இப்ப முதலமைச்சர் இல்லையா? நான் கேக்குறேன். கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. முதலமைச்சர் இல்லையா? முதலமைச்சர் அலுவலகத்துல போய் வந்து ரெய்ட் நடத்தல, தலைமைச் செயலாளர் அலுவலகத்துல ரெய்ட் நடத்தல. விசாரணை நடந்தது வந்து திமுக ஆபீஸ்ல. ஒரு முதலமைச்சர் இருந்த இடத்துல அப்ப முதலமைச்சர் இருந்த இடத்துல அவர் இருந்த வளாகத்துல அவர் அம்மா வந்து வீல் சேர்ல உட்கார வச்சு பண்ணாங்க. அந்த விஷயத்துக்கு வரல. மத்தியில எப்படி இந்த நாடு எப்பெல்லாம் தலைமையா இருந்ததுன்னா இந்திரா காந்திங்கிற ஒரு வலிமையான தலைவர் இருந்தப்ப இந்த நாடு பல முன்னேற்றங்களை கண்டது. இன்னைக்கு பிரதமர் மோடிங்கிற ஒரு வலிமையான ஒருத்தர் இருக்கிறப்ப இந்த நாடு பல முன்னேற்றங்களை கண்டது. மத்தியில தனி கட்சி இருக்கிறது தான் இந்த நாடு என்னைக்குமே முன்னேறும். மாநிலத்திலையும் அதே மாதிரி தனி கட்சி தான் இருக்கணும். இல்ல மத்தியில கூட்டாட்சி கேட்கறீங்க, இந்த உருட்டுவீங்கள மாத்தி மத்தியில கூட்டாட்சி கேட்டீங்கன்னா மாநிலத்துல ஒருவேளை தப்பி தவறி அடுத்தது உங்களுக்கே ஓட்டு போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. உங்க காங்கிரஸுக்கு தான் சேர்த்து ஓட்டு போட்டாங்க, விடுதலை சிறுத்தைக்கு தான் சேர்த்து ஓட்டு போட்டாங்க, கம்யூனிஸ்டுக்கு சேர்த்து தான், வைகோவுக்கு சேர்த்து தான் ஓட்டு போட்டாங்க. எல்லாத்துக்கும் கொடுங்க பவர் ஷேர். நீங்க கூட்டாட்சியும் கூட்டணியும் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு நான் சொல்லினாலும் புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க. பேசுவோம் மணிகண்டன். திரு பாலச்சந்திரன் அவர்கள் குறிப்பிடுறாரு. அவர்கிட்ட வந்து ஒரே நிமிஷம் அவர் கருத்தை கேட்டு உங்ககிட்ட வரேன். அவர் கருத்தை கேட்டு வரேன் மணிகண்டன். அவர் கருத்தை கேட்டு வரேன். இல்ல கருத்தை கேட்டுக்குங்க, அட்லீஸ்ட் கருத்தை கேட்டுக்குங்க. பாலச்சந்திரன் குறுக்கிட்டீங்க. இல்ல ஒரே ஒரு நிமிஷம் தான். திரு மணிகண்டன் அவர்கள் 1947 நம்ம சுதந்திரம் அடைஞ்ச போது 3 இந்தியாக்கள் இருந்தனன்னு சொல்லிட்டா அதை பிரிவினைவாதம்னு சொல்கிறாரு. நான் நினைக்கிறேன் பரத கண்டம்னு அவர் சொன்னார். பரத கண்டம்னா என்னது? கண்டம்னு சரி பல நாடுகள் சேர்ந்தது தான் ஒரு கண்டம். அதனால 56 தேசங்கள் நிறைந்தது பரத கண்டம்னு அந்த காலத்தில் எழுதினாங்க. நான் இது 1950 ஜனவரி 26 நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்த உடனே என்ன சொன்னாங்க? இந்த நாளிலிருந்து இந்த அரசியலமைப்பு சட்டத்தின்படி உள்ள சட்டங்கள் மட்டும்தான் செல்லும். அதுக்கு அர்த்தம் என்ன? அதுக்கு முன்னாடி பல சட்டங்கள் பல பிரதேசங்கள் இருந்தது. அப்ப அதுக்கு முன்னாடி நாடுனே ஒரு திருவாய் மலர்ந்தவர்கள் என்னை பத்தி ரொம்ப முடிச்சுக்கிறேன். சரி சும்மா ஏதாவது முடிச்சிருக்கோம். நான் பேசி முடிச்சதுக்கு நீங்க பேசும்போது நான் பேசல மணிகண்டர். நான் பேசும்போது நீங்க குறுக்க பேசாதீங்க. நீங்க பேசும்போது நான் குறுக்க பேசல. அதாவது எனக்கு என்ன தெரியுதுன்னா, நம்ம வந்து ஹிஸ்டரியுடைய ரியாலிட்டியை சொன்னால் உடனடியாக பிரிவினைவாதி அப்படின்னு சொல்கிறதோ, பரதகண்டம் அப்படிங்கிறது வந்து இவரே சொல்லிட்டார் பரதகண்டம்னு. கண்டம்னா பல நாடுகள் சேர்ந்தது. அந்த காலத்தில் அப்படி இருந்தது. 1950க்கு அப்புறம் தான் இந்தியா வந்து எ பொலிட்டிக்கல் ஸ்டேட்
ஒன் சிங்கிள் ஸ்டேட் அப்படின்னாரு 1950 ஜனவரி 26 அப்புறம் தான். நான் நினைக்கிறேன் திரு மணிகண்டன் அவர்கள் இன்னும் கொஞ்சம் ஆழ்ந்து இதை வரலாற்றை படித்தால் அதற்கு பிறகு இந்த விவாதங்களில் கலந்து கொண்டால் மிக நன்றாக இருக்கும். அவ்வளோதான். இல்லை, இந்த வரலாறு பற்றி ஒரே ஒரு கருத்து. இல்ல, இன்னொருத்தர் பேசவே இல்லை. திரு கருணா, நான் பேசலாமா? இது என்னோட நான் பேசலாமா? முடிச்சிருங்க மணிகண்டன். இல்ல முடிச்சிருங்க. ஐயா அவர்கள், நீங்க வந்து ஒரு மூத்த IAS அதிகாரி, நீங்க சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. சேர சோழ பாண்டியர்னு இருந்தத அதுதானே பிற்காலத்தில் மெட்ராஸ் மாகாணமா மாறி அப்புறம் தமிழ்நாடுங்கிற பேர்லாம் வந்துச்சு. அப்ப அதுக்கு முன்னாடி தமிழினம்னே ஒன்று இல்லை, தமிழர்னு ஒன்று இல்லைன்னு சொன்னா ஏத்துக்குவீங்களா? காலகாலமா பல லட்சம் ஆண்டுகளா இருந்தது. பிரிட்டிஷ்காரன் வந்ததுக்கு அப்புறம் வேணா இது இந்தியாங்கிற பேர் வந்திருக்கலாம். அதுக்கு முன்னாடியும் இமய முதல் குமரி வரை ஒரே நாடு. அதை தான் நான் சொல்ல வரேன். அதை நல்லா புரிஞ்சுக்குங்க. நீங்க எல்லாம் சொல்ல வர்றது சரி, ஒரு சட்டம் இருந்ததா? நீங்க உரிய அதிகாரத்தை கொடுக்குறீங்களா? இவ்வளவு உங்க மாநிலத்துக்கு அதிகாரம் கேட்கறீங்களா? ஒரே நாடு, கலாச்சார அமைப்பில் ஒரே நாடாக இல்ல, ஒரே நேரத்துல பேச முடியாது. இருங்க, ஒரே வார்த்தை இருங்க. உள்ளாட்சிக்கு நீங்க உரிய அதிகாரம் கொடுக்குறீங்களா? நீங்க மாநிலத்துக்கு உங்க சுய அதையும் சேர்த்து தான் கமிட்டி சொல்லணும்ன்றது. அது எல்லாவற்றையும் சரி செய்யணும். ஒன்றிய அரசு வந்து மாநிலங்களோட அதிகாரத்தை வந்து நசுக்கிறது மட்டும் இல்ல, மாநிலங்களும் உள்ளாட்சிகளோட அதிகாரங்களை நசுக்க கூடாதுன்றது தான் எல்லாருமே பரிந்துரைக்கிறாங்க. அதையும் சேர்த்து தான். இன்னொருத்தர் கருத்தே சொல்லல. ஒரு நிமிஷம் மணிகண்டன், திருப்பி வர்றேன். கருணா, உங்களுடைய கருத்து சார். ஒரே ஒரு நிமிஷம். இல்ல, வரேன் மணிகண்டன், திருப்பி நான் உங்ககிட்ட வரேன். அதாவது இது வந்து அரசியல் சாசனத்தை பற்றியான விவாதம், அரசியல் விவாதம் இல்லை. அந்த புரிதலோடு தான் நான் இந்த விவாதத்தில் வந்திருக்கேன். இங்கே இருந்த 2 IAS அதிகாரிகளும் கூட கிட்டத்தட்ட அதை நோக்கி தான் பேசினாங்க. வெறும் அரசியல் பேசிட்டு பேரறிஞர் அண்ணா பேசிய மாநில சுயாட்சி அறத பழசுன்னு சொல்கிறதும், அளவுக்கு மீறிய மாநில சுயாட்சி இருக்குதுன்னு சொல்கிறதும் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அது ஒரு சரியான தீர்வு அல்ல. இன்றைக்கி முதலமைச்சர் பேசியது மாநில சுயாட்சிக்கான ஒரு குழுவை முதலமைச்சர் அமைக்கிறார், சென்ற ஆண்டு அமைக்கிறார். ஜஸ்டிஸ் குரியன் தலைமையிலான குழு. அந்த குழுவில் இன்னைக்கு ஒரு பரிந்துரை கொடுத்துருக்காங்க. இது தொடர்ந்து இது வந்து ஒரு குழு இல்லை. திராவிட முன்னேற்ற கழகம் வந்து பேரறிஞர் அண்ணா அவர்கள் தோற்றுவித்த இயக்கம். பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொல்லிய மிக முக்கியமான கோட்பாடு தமிழ்நாடு தனித்த மாநிலம் அல்ல, தனித்துவமான மாநிலம்னு சொன்னார். இது என்ன தனித்த மாநிலம் அல்ல, தனித்துவம்? இன்றைக்கி அவர் சொல்கிறதெல்லாம் பதில் சொல்ல போனோன்னா நமக்கு வந்து அந்த இடத்த விட்டு போய்டும். நம்ம தனித்துவமான மாநிலம்னா என்ன? இன்றைக்கி இந்தியாவில் இத்தனை மாநிலங்கள் இருக்கிறது. இத்தனை மாநிலங்களில் ஏதாவது ஒரு மாநிலத்தில் மாநிலத்துக்கும் ஒன்றியத்துக்கும் இருக்கக்கூடிய அதிகார பகிர்வுகள் பற்றி, அது வந்து சீரழிவு பற்றி, கூடுதல் அதிகாரம் கேட்குறத பற்றி, இந்த மாதிரியான ஒரு விவாதங்கள் வேறு எந்த மாநிலத்தையாவது நடக்குதா? வேறு யாராவது ஒரு மாநில கட்சி பேசுகிறதா? ஏதாவது தேசிய கட்சி பேசுகிறதா? ஏன் இந்த மாநில சுயாட்சி என்பது இன்னைக்கு இந்தியாவில் இவ்வளோ பெரிய நாட்டில் ஒரு சின்ன மாநிலம் 6% மக்கள் தொகை இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் ஏன் தொடர்ந்து அது ஒரு மக்களின் உணர்வாக இருக்கிறது? காரணம், இங்கே நாம் தனித்துவமான மாநிலம், இங்கே நாம் மொழி முதல் மாநிலம், நாம் தான் இந்தியாவிலேயே முதல் ஒரு மொழிக்காக உலகத்திலேயே உயிரை விட்ட இனம் தமிழினம். நாம் தமிழ்நாட்டில் நம்ம வந்து நம்ம மொழிக்காக பாதுகாக்கணும், நம்ம பண்பாட்டுக்காக பார்க்கணும். இது எல்லாமே எப்போ இந்த அவசியம் தேவைப்படுதுன்னா, இந்தியா வந்து சுதந்திரம் அடைஞ்சு இந்தியாவுக்குன்ற தனி கான்ஸ்டிடியூஷன் உருவாகி அப்புறமா அது குடியரசாக மாறிய பிறகு என்னென்னலாம் நமக்கு ஒரு நல்ல குட் ஃபெய்த்தில் தான் ஆரம்பித்தோம். நாம அதாவது வந்து ஒரு தாய் தன்னுடைய மகன்களுக்கு எப்படி எல்லாவற்றையும் சமமாக ஒரே மாதிரியான சாப்பாடு போடுவாங்களோ, பார்த்து பரிமாறுவார்களோ, அப்படி பரிமாறப்படும் என்ற நம்பி தான் நம்ம அந்த குடியரசை தொடங்கினோம் நாம். ஆனால் ஒரு மாமியார் மருமகள்களுக்கு கொடுக்குற மாதிரியான பாரபட்சங்கள் ஏற்படும் அப்போ யாரும் நினைக்கல. இன்றைக்கி நாம் இதையெல்லாம் விவாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருப்பது என்பது இது ஏதோ தீர்வு இல்லை. இன்றைக்கி ஒரு கமிட்டி கொடுத்துருச்சு, இன்றைக்கி ஒரு இது வந்துருச்சு, உடனே நாளைக்கு யாராவது ஒருத்தர் வந்து உடனே அதுக்கு தீர்வு கண்டுவிடணும்னு இல்லை. இதை பற்றி நாம் தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறோம் என்பது தனித்துவமான மாநிலம். அதாவது கிராமங்களில் சொல்லுவாங்க, நீங்கள் வந்து வரப்புக்கு சண்டை போட்டால் தான் வயலையாவது காப்பாற்ற முடியும். நீங்கள் வரப்புக்கு கூட சண்டை போடாமல் தேசிய ஒருமைப்பாடு அதிகாரி என்னென்னமோ சொல்கிறாங்க. ஆனால் நாம் என்ன கேட்குறோன்னா, தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த மாநிலத்து மக்களின் உணர்வுகளுக்கு, இந்த மாநிலத்தின் கல்வி உரிமைக்கு, இந்த மாநிலத்தின் மருத்துவர்களுக்கு, இந்த மாநிலத்தின் விவசாயத்துக்கு நாம் என்னென்னலாம் நம்ம பாதுகாத்துக்க முடியும். இப்போ இந்தியா முழுக்க ஒரே மாதிரியான சட்டம் எப்படி போட முடியும்? இந்த சட்டங்கள் இருப்பதால், இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஒரே மாதிரியான சட்டங்கள் இருக்கிறதால வெவ்வேறு மொழி வெவ்வேறு பண்பாடு இருக்கக்கூடிய இடத்துல எவ்வளோ பாகுபாடுகள், எவ்வளோ வித்தியாசம் இருக்கிறது அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல. உதாரணத்துக்கு நீங்கள் மாட்டுக்கறி முக்கியமான அரசியல். இன்னைக்கு இப்போ மாட்டுக்கறி வைத்திருந்தாலே
மாட்டுக்கறி சாப்பிடணும்னு அவசியம் இல்லை, வைத்திருந்தாலே அல்லது வைத்திருப்பதாக சந்தேகப்பட்டாலே மத்திய பிரதேசத்தில் உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களில் அடித்து கொல்லப்படுகிறார்கள். ஆனால் யார் இந்த வேலைகளை செய்கிறார்கள்? சங் பரிவார அமைப்புகள் செய்கிறார்கள். அதே சங் பரிவார அமைப்புகள் அதே சங் பரிவார அமைப்புகள் அதே சங் பரிவார கேரளாவில் வந்தா மாட்டுக்கறி சரி, அங்கே செய்பவர்கள் இங்க கேரளாவில் என்ன சொல்றாங்க? மாட்டுக்கறி எங்களுடைய உணவு, மாட்டுக்கறி உண்பது இருக்கக்கூடிய மாநிலத்துல மாட்டுக்கறி, அந்த மாநிலத்துல மாட்டுக்கறி சாப்பிடுவது பாபமாக அல்லது குற்றமாக கருதப்படுகிறது, சட்டப்படி இல்லை. ஆனா சமுதாயத்தில் ஏன் கருதப்படுகிறது? கேரளாவில் ஏன் அது உரிமை என்று பார்க்கப்படுகிறது? வெவ்வேறு மாநிலங்களில் வெவ்வேறு இடத்துல நாம போராடுவது, நாம பேசுவது ஒவ்வொரு தனித்துவத்துக்கான ஒரு விஷயம். நம்ம என்னைக்காவது ஒரு நாள் இந்த 75 ஆண்டுகளில் நமக்கு இது மாதிரி ஒரு நடக்கல. இப்போ நம்ம வந்து சொன்னாரு தொடர்ந்து இல்ல ஒரே நிமிஷம் இது டிட்டோரேட் ஆயிட்டே போயிருக்குது. என்னைக்காவது ஒரு நாள் ஒரு பொலிட்டிக்கல் வில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர், ஒரு சுபாஷ் சந்திர போஸ் மாதிரி, ஒரு பகத்சிங் மாதிரி ஒரு தீரமான ஒரு தலைவர் ஒரு இந்தியாவை லீட் பண்ண போகும்போது இதெல்லாம் ஒரு முக்கியமான கருதுகோளா இருக்கும். துப்பாக்கி ஏந்தி போராடுறவங்க மட்டும்தான் வந்து மாற்றம் கொண்டு வரணும்ன்றது இல்ல. அதுக்கு நேரு இருக்கலாம், காந்தி இருக்கலாம், யாராக இருந்தாலும் பாபா சாஹேப் அம்பேத்கர் கொண்டு வந்த அரசியல் சட்டத்துக்கே இன்னைக்கு வந்து அதாவது அவர் ஒண்ணுமே விஷயம் தெரியாம கொண்டு வந்துட்டாருன்னு பேசுறாங்க. ஆனா இன்னைக்கு இது போன்ற ஒரு கமிஷன் போட்டு இது மாதிரி பக்கம் பக்கமா இப்ப சொன்ன இது இந்த ஆய்வுகள் எல்லாம் திரட்டி வைத்து இந்த ஆய்வுகள் எல்லாம் விவாதிக்கப்படும் போதுதான் உண்மையான ஃபெடரலிசம்னு வரும். ஃபெடரலிசம்ன்றது ஒரு சாதாரண ஒரு விஷயம் இல்ல. பேசுவோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு கேள்விக்களம் தொடரும். கேள்விக்களம் தொடர்கிறது. மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி என்பதை உறுதி செய்வதற்கு அரசியலமைப்பு சட்டத்தை திருத்துவதற்கு நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூறியிருப்பது பற்றி மக்கள்கிட்ட ஒரு கருத்து கேட்டிருந்தோம் யூடியூப் பக்கத்தில். அதில் கொள்கை உறுதி வெளிப்படுத்துதுன்னு கேட்டதுக்கு 85% பேர் கொள்கை உறுதி என்றும் 9% பேர் பாஜக எதிர்ப்பு அரசியல் என்றும் ஒன்றிய அரசுடைய நெருக்கடியால் என்று 6% பேரும் கருத்து சொல்லியிருக்காங்க. கருத்து தெரிவித்த அனைவருக்கும் நன்றி. திரு ராஜகோபால், உங்களோட இறுதி கருத்து இதையோடு சேர்த்து பேசுகிறேன். அதாவது மத்திய அரசு மக்களுக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் எப்பொழுதுமே எடுக்காது. ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், மத்திய அரசு வந்து இந்தியாவை ஒருங்கிணைக்கும் ஒரு அரசு. இந்தியா ஒரு வலுவான அரசாக இருந்தால்தான் நாம் உலக அளவில் ஒரு பெரும் ஒரு சக்தி உள்ள பொருளாதார சக்தி உள்ள ஒரு நாடாக நாம் காட்சியளிக்க முடியும். ஆகவே மத்திய அரசு எப்பொழுதுமே இந்தியாவை வந்து ஒருங்கிணைக்கும் முயற்சியில் தான் ஈடுபடும். முதல் கருத்து. ரெண்டாவது, நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தை யார் இயற்றினார்கள் என்று பார்த்தோம் என்றால், அதை இயற்றியவர்கள் நம்முடைய சுதந்திரத்துக்காக போராடியவர்கள் நிச்சயமாக நாட்டின் நலனை அவர்கள் தன்னுடைய மனதில் வைத்து தான் அந்த அரசியலமைப்பு சட்டத்தை அவர்கள் வகுத்தார்கள். அப்படி இருக்கும் பொழுது அந்த அரசியலமைப்பு சட்டத்தில் நாம் மாறுதல்கள் கொண்டு வரும் பொழுது நாம் கவனமாக இருக்க வேண்டும். மொத்தமாக அந்த சட்டத்தை மாற்றுவது என்பது நிச்சயமாக ஒரு நல்ல கருத்தாக இருக்க முடியாது. ஆகவே தான் நாம் அரசியலமைப்பு சட்டத்தில் சில மாற்றங்களை அவ்வப்போது கொண்டு வருவதற்கு ஆர்டிகல் 368 என்ற அந்த ஒரு அமைப்பு இருக்கின்றது. ஒரு சின்ன கேள்வி, அதன் அடிப்படையில் செய்யலாம் நீங்க. ஆனா பிரதமர் மோடி அவர்கள் குஜராத் முதலமைச்சராக இருந்த பொழுது மன்மோகன் சிங் அவர்கள் வந்து அப்போ பிரதமர், அப்போ நேஷனல் கவுண்டர் டெரரிசம் சென்டர் வந்து NCTC அப்போ வந்து துவக்கி வச்சாங்க. அப்போ ஒரு ஸ்பீச் இன்றைய பிரதமர் சொன்னது, ஹேவ் வி லாஸ்ட் ஃபெய்த் இன் அவர் கான்ஸ்டிடியூஷனல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் அண்ட் த சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் இன் த ஃபெடரல் ஸ்ட்ரக்சர். இந்த சட்டம் அதை கொண்டு வந்ததற்கு நான் உங்களுக்கு பிரதமர் மோடி அவர்கள் அன்று சொன்னது NCTC பத்தி நல்லாவே தெரியும். இல்ல அதேதான் நானே சொல்றேன். ஆமா, அதுல என்ன பிரச்சனை கொண்டு வந்தப்போ இவர் சொன்னதுன்னா அது வந்து வலுவான ஒன்றிய அரசு தீவிரவாதத்திற்கு எதிராக வலுவான நடவடிக்கை எடுக்க கொண்டு வரப்பட்டது. அப்போ வந்து அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் நமக்கு நம்பிக்கை இழந்து விட்டுட்டோமா? ஒன்றிய மாநில அரசுகளுடைய உறவுகளை பத்தி எல்லாம் வந்து நம்ம பேண வேணாமா? அதெல்லாம் நம்பிக்கை இழந்துட்டோமான்னு கேட்டவர் இன்றைய பிரதமர். அவர் கேட்டது சரியானதான். ஏன்னா அன்னைக்கு அவங்க கொண்டு வந்த சட்டம் அப்படிப்பட்டது. அந்த NCTC சட்டத்தில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஐபின்ற ஒரு அமைப்பு இருக்கும். அந்த நான் அப்போ ஹோம் செக்ரட்டரி, இங்கே வந்து சீஃப் மினிஸ்டர் வந்து மேடம் ஜெயலலிதா. அந்த NCTCயில் ஐபின்ற ஒரு அமைப்பு இருக்கும். மற்ற எல்லா இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸும் அந்த ஐபிக்கு மட்டும்தான் இன்டெலிஜென்ஸை கொடுக்கணும். அந்த ஐபி அப்புறம் அவங்க பரிந்துரை கொடுப்பாங்க, அதன் பிறகு தான் நடவடிக்கை எடுக்க முடியும்னு. அப்படி நீங்கள் செயல்பட்டீங்கன்னா ஒரு நாடில் செயல்பாடே இருக்காது. பல இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ் இருக்குது. இப்போ நம்மக்கிட்ட ஒரு இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சினா உடனடியாக அந்த மத்திய அரசுக்கு இல்லை,
மாநில அரசு exchange அவங்க இருக்கும். தகவல் கொடுக்கணும். அப்ப மாநில அரசு உடனடி நடவடிக்கை இல்ல, எடுக்க முடியும். அப்ப இதே அப்போ இல்ல, இருந்த நான் என்ன நம்முடைய கேக்குறேன், தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் மேடம் ஜெயலலிதா என்ன சொன்னாங்கன்னா, இது என்ன காஸ்ட் சிஸ்டமை கொண்டு வரீங்களா நீங்க இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ்ல அப்படின்னு கேட்டு தான் அதை நாங்க முறியடிச்சோம். அப்போ இது வந்து தவறான ஒரு நன்றி, நன்றி. ஒரு நடவடிக்கை. அதே போலதான் அதான். ஒரு ஒன்றிய அரசு கொண்டு வரக்கூடிய சட்டம் மாநிலங்களுடைய அதிகாரத்தை சுருக்கும் பொழுது இல்லை நசுக்கும் பொழுது தவறான முன்னுதாரணமா இருந்து தவறான நடவடிக்கையா இருந்தா மாநில அரசுகளுக்கு எல்லா அதிகாரம் இருக்கு, எங்க அதிகாரத்தை பறிக்கிறீங்கன்னு அதுக்காகத்தான் சட்ட திருத்தம் கொண்டு வரணும்னு சொல்றாங்க. திரு பாலச்சந்திரன் டைம் அதுதான் இல்ல, நம்ம கேள்வி கேட்டிருக்கோம். நான் ஒரே ஒரு பாயிண்ட் சொல்றேன். இல்ல, இப்போ சார், வந்து time சுத்தமா இல்ல. முதலமைச்சர் அவர்கள் பேசு. கொண்டு வந்த இந்த நடவடிக்கை வந்து எப்பொழுதுமே வந்து இது கைவிட போவதில்லை. ஏன்னா அவங்களுக்கு அந்த சக்தியும் கிடையாது, அந்த எண்ணமும் கிடையாது. சரி பாலச்சந்திரன் உங்களுடைய நிறைவு கருத்து 2 நிமிஷத்துல சுருக்கமா. ஒரே ஒன்று தான், ஒன்றிய அரசு என்றைக்குமே மக்கள் விரோதமாக செயல்பட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி திரு ராஜகோபால் சொன்னார். அப்போ எமர்ஜென்சிங்கிறது வந்து ஒரு கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன். அந்த கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன் படி இவங்க எமர்ஜென்சி காலத்தில் நடந்த எல்லாமே மக்கள் விரோதம் இல்லைன்னு சொல்லி அவர் ஏற்றுக்கிறாரா, அல்லது இந்த விவசாய சட்டங்கள் கொண்டு வந்தாங்களே அது மக்கள் விரோதமாக உணர்ந்ததால் தானே அவர்கள் திரும்ப பெற்றுக்கொண்டார்கள். அதனால் மக்கள் விரோதமாக ஒன்றிய அரசு செய்யவே செய்யாதுன்னு கிடையாது. நம்ம கேட்கறது உள்ள அமைப்பை உறுதிப்படுத்துங்கள், மாநிலங்களுக்கு உள்ள அமைப்பை உறுதிப்படுத்துங்கள், மாநிலங்கள் உள்ள அதிகாரத்தை உறுதிப்படுத்துங்கள். இந்த மாதிரி ஜிஎஸ்டியில் வந்து எப்படியாவது நிச்சயமாக மெஜாரிட்டி வந்து ஒன்றிய அரசுக்கும் அதனுடைய அமைப்பில் கட்சி அமைப்பில் இருக்க 8 மாநிலங்களும் வந்துட்டாங்கன்னா அவங்க வச்சதுதான் நாட்டாமை அப்படிங்கிற நிலைமையை மாற்றுங்க. இப்போ உதாரணமாக WTOவில் வந்து இன்டர்நேஷனல் வந்து என்ன இருக்குது, வி அக்ரி ஆன் எவ்ரிதிங் ஆர் வி அக்ரி ஆன் நத்திங் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ மாநிலங்கள் அத்தனை பேர் செய்யும்போது ஒரு மாநிலம் எதிர்த்தாலும் அதனுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். இந்த மாதிரி கொண்டு வந்துட்டோம்னா அடுத்து ஒன்றிய அரசு என்ன செய்யும், இந்த வம்பு வேண்டாம், அவங்கவுங்களுக்கு எது செய்ய முடியுமோ அதை அவங்க செய்யட்டும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வருவாங்க. அதனால் இன்னைக்கு உள்ள தேவையில் அரசியல் சட்டத்தில் வந்து அடிப்படை மாறுதல்கள் தேவை. நம்ம வந்து ஒரு குண்டூசி கூட தயாரிக்க முடியாத நிலைமையில் இருந்து 1950 ஐடியில் ஒன் ஆஃப் தி வேர்ல்டு லீடர்ஸ் இன்னைக்கு இருக்கோம். இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வருது, எத்தனையோ மாறுதல்கள் நடக்குது. சில மாநிலங்கள் ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்காங்க, சில மாநிலங்கள் அதை பற்றி பேசவே கிடையாது. அப்போ ரெண்டையும் ஒன்றா பார்க்க முடியாது. அவ்வளோதான். நன்றி நன்றி. இதுல மணிகண்டன் உங்களுடைய நிறைவு கருத்து அதாவது பாலச்சந்திரன் சொன்னது கருத்து திரு மணிகண்டன் உங்களுடைய நிறைவு கருத்து சுருக்கமா சொல்லுங்க. மத்திய அரசு எப்பொழுதும் டைம் இல்ல, இன்னும் 2 பேர் பேசணும் ப்ளீஸ். மத்திய அரசுடைய நோக்கம் எப்பொழுதும் ஓகே, பாயிண்ட் டேக்கன், थैंक यू. ஒண்ணு இல்லைங்க, அதாவது சொல்லுங்க மணிகண்டன். கருணா அவர்கள் வந்து மாட்டுக்கறியை பத்தி சொன்னாரு, பசுவதையை கொண்டு வரணும்னு சொன்னது வலியுறுத்தினார் மகாத்மா காந்தியடிகள். ஆர்டிகிள் 48 வந்து இப்போ டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட்டுக்கு என்ன சொல்லியிருக்கு கான்ஸ்டியூஷனில், என்னை விட கான்ஸ்டியூஷன் படித்த 2 பேர் அங்கே இருக்காங்க, கேட்டுக்குங்க. பரத கண்டம் அப்படின்னா என்ன கண்டம் அப்படின்னாரு. அதே மாதிரி தமிழ்நாடுன்னா அது ஒரு நாடுன்னு குறிக்குது சார். அப்போ நம்ம RN ரவி ஐயா சொன்ன மாதிரி தமிழகம்னு பேரை மாற்றிக்கலாம். முதலமைச்சருக்கு நான் ஒரே ஒரு நான் எஸ்கேபி கருணாட்டை ஒன்று கேட்குறேன், எப்பெல்லாம் ஆளுங்கட்சியில் இருக்கிறீங்களோ மத்தியில் மந்திரி சபையில் இருக்கிறீங்களோ அப்போ இந்த வந்து சுயாட்சிங்க வரப்பை காப்பாற்றுறதுக்கு பேச மாட்டேங்கிறீங்களா, எதிர்கட்சியில் இருக்கிறது தானே பேசுகிறீங்க. முதலமைச்சர் ஐயாட்ட ஒரே ஒரு வேண்டுகோள், நீங்கள் இப்போ போடுற எல்லா இதுக்கு லெட்டர் அனுப்புறேன்னு சொன்னீங்களா, அதில் வந்து திராவிட ரூபா நோட்டு, திராவிட ராணுவம், திராவிட பாஸ்போர்ட்டும் சேர்த்து அடிச்சுக்கிறேன்னு போட்டு எல்லாத்துக்கும் அனுப்புங்க. இதெல்லாம் வந்து பேரறிஞர் அண்ணாவை நேரடியாக அவமதிக்கிற விஷயம். திராவிட நாடு, திராவிட பாஸ்போர்ட், இதெல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ள இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க முடியாது. இதெல்லாம் அரசியல் சில நேரத்தில் அதிமுக ஆதரவாளர்களாக அவர் பேசுவாரு. நேரடியாக பேரறிஞர் அண்ணாவை இன்னைக்கு வந்து மிகப்பெரிய அளவில் அவமதிச்சிருக்காரு. அதை நான் வன்மையா கண்டிக்கிறேன். இந்த மாநில சுயாட்சி மோடி அவர்கள் கிட்டத்தட்ட 2001 இருந்து 2014 வரைக்கும் முதலமைச்சராக இருந்தார் குஜராத்ல. அவர் என்னென்னலாம் பேசினாரோ என்னென்னலாம் கேட்டாரோ அதுதான் மாநில சுயாட்சி. இன்னைக்கு அவர் வந்து ஒன்றியத்தில் வந்து பிரதமராக இருக்கிறார். ஆனால் இப்போ அது நடக்கல. நமக்கான ஒரு நாம இதை தொடர்ந்து பேசக்கூடிய விஷயம், பல கேள்விகள் கேட்டுட்டே இருக்கலாம். ஆனால் இதை பேசக்கூடிய தகுதியும் பேசக்கூடிய இடத்திலும் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. பேசக்கூடிய இடத்தில் ஒலிக்கக்கூடிய இடம் தமிழ்நாடாக இருக்கிறது. 2023 அதிமுகவில் பொதுக்குழு, அதிமுக பொதுக்குழுவில் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பேசினார் தெரியுங்களா? அவர்கள் கொடுக்கும் இடத்தில் இருக்கிறார்கள், நாம வாங்குற இடத்துல இருக்கிறோம், நம்ம விருப்பத்துக்கு எதுவும் அவங்கள சொல்லிடக்கூடாது, பேசக்கூடாதுன்னு பேசினார். இன்னைக்கு சட்டமன்றத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் என்ன தெரியுங்களா பேசினாரு? இன்னும் எத்தனை நாட்களுக்கு தான் அவர்கள் கொடுக்கும் இடத்தில் இருப்பார்கள், நாம் வாங்கும் இடத்தில் இருப்பதுன்னு கேட்கிறார். இதுதான் சுயமரியாதை, இதுதான் பேரறிஞர் அண்ணா சொன்ன மாநில சுயாட்சி. இப்படிதான் தமிழ்நாடு இருக்கணும், இப்படிதான் தமிழர்கள் வாழணும். இதே தான் முதல்வராக இருந்தப்போ 50% டிவால்வ் பண்ணி பிரித்து கொடுக்கணும்னு சொன்னார். ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் 42 அது வந்து அவர் அதுக்கு மேலே உயர்த்த மாட்டேன்றாரு. இப்போ அதே பிரச்சனையில் தான் ஓடிட்டு இருக்கு. பார்ப்போம் வரக்கூடிய நாட்களில் இது அகடமிக் டிபேட்டாக சுருங்குதா, இல்லை ஒரு பெரிய ஒரு டிஸ்கஷனை கிரியேட் பண்ணி ஒரு பெரிய மாற்றத்திற்கு, அரசியலமைப்பு சட்ட மாற்றத்திற்கு வித்துடுதான்றதை பொறுத்திருந்து பார்ப்போம்.
கருத்து தெரிவித்த அனைவருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம், மக்களின் மேடை.